விமலா ஸ்ரீன்றவங்க வந்துட்டு ஒரு ரவுடிசத்துக்கு தலைவி. சாதாரணமாக இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் இந்த 3 வருஷத்துல பாருங்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் நல்ல தங்கத்தோடையே தான் இருப்பாங்க. தங்க வேட்டை ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரியே இருப்பாங்க. இவங்கெல்லாம் அவ்வளோ கொள்ள நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கிருந்து மேடம் வரும்? இளம் திருநங்கைகளே உழைக்கணும், சென்னைக்கு போய் நம்ம ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யணும், இல்ல நல்லா படிக்கணும், நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும்ன்ற நோக்கத்துல வெளி மாவட்டத்துல இருந்து வந்தால் கூட இந்த நாயக்குங்க விட மாட்டாங்க. நைட்ல ஒரு பெண்ணு தனியா வெளியே வர முடியல, தனியா போக முடியல, ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இனி வரும் ஜெனரேஷன் இந்த 21 நாயக்குகள் சென்னையில இருந்தாங்கன்னா இனி ஒரு பையன் நைட்ல 10 மணிக்கு மேல வெளியே வர முடியாது. இது சென்னைக்கு பெருமைகளை சேர்க்கல, இந்த நாயக்கு சிஸ்டம் அசிங்கத்தை சேர்க்கிறாங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சென்னையில இருக்கக்கூடிய திருநங்கை ஜமாத்ல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மீடியா முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்களை இவங்க பகிர்ந்துக்க இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். தொடர்ந்து நாயக்குகள் பண்ற சட்டவிரோத செயல்கள் குறித்து பேசிக்கிட்டே இருக்கீங்க மேம். அந்த வகையில இந்த வாட்டி விமலா ஸ்ரீ அப்படின்ற ஒரு திருநங்கை குறித்து பேசுறேன்னு சொல்லியிருந்தீங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க மேம். அதாவது விமலா ஸ்ரீன்றவங்க ஒரு ரவுடிசத்துக்கு தலைவி. அவங்க பேச்சுக்களே ஒரு நாகரிகமாவோ ஒரு பணிவாவோ ஒரு டீசெண்டாவோ இருக்காது. அவங்களோட பேச்சே ஒரு அடாவடியா தான் இருக்கும். சாதாரணமா நம்ம பேசிருக்கும் போது அவங்க கையெல்லாம் இப்படி இப்படி வரும். அந்த கை நம்ம முகத்துல பெரும்பாலான திருநங்கைகளே அதே மாதிரி தான் நம்ம இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமா சொல்றீங்க? இல்ல, சென்னையில இருக்கிற பெரும்பாலும் திருநங்கைகள் அதே மாதிரிதான் இருக்காங்கன்னா அவங்கள விட இவங்க மோசமானவங்கன்னு அர்த்தம். நான் சொல்றேன், மத்தவங்க எல்லாம் விட இவங்களை சொல்றேன்னாக்கா முக்கியமானவங்க இவங்க விமலா ஸ்ரீன்றவங்க. இவங்க வராங்கன்னா இவங்க கூட ஒரு 10-20 பேரோட தான் வருவாங்க. இவங்க வந்தாங்கனாக்களே எல்லாருக்கும் கொஞ்சம் முகம் சுழிச்சுப்பாங்க. அந்த ஜமாத்திலேயே கூட ஜமாத்துல ஒரு 10-20 பேர் உட்காந்து இருக்காங்கன்னா இவங்க விமலா பார்த்த உடனே எல்லாம் முகம் அப்படி திருப்பிப்பாங்க, ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இவங்க மட்டும்தான் திருநங்கை, மற்றவங்க எல்லாம் எப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. அந்த கை தட்டுறது, அந்த கை இது பண்றது, இது எல்லாமே ஒரு அராஜகத்தை காட்டும். புரியுதுங்களா? அந்த விமலா ஸ்ரீன்றவங்க அவங்க ஒரு கல்நாயக்கு, அந்த தட்டாச்சி ஆயாவுடைய கல்நாயக்கு இவங்க விமலா ஸ்ரீ. இவங்க பண்ணாத செயல்களே கிடையாது. அடிக்கிறதுலயும் சரி, அணைக்கிறதுலயும் சரி, எல்லாமே உங்களுக்கு கை வந்த கலை இந்த விமலா ஸ்ரீன்றவங்களுக்கு. இவங்க ஒரு டைலாக் கூட ஏதோ ஒரு பாட்டுல பேசியிருந்தாங்க, நான் கண்ணால பேசையிலே நீ மையாக இருக்க வேணும்னு ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் இந்த 3 வருஷத்துல பாருங்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் நல்ல தங்கத்தோடையே தான் இருப்பாங்க. தங்க வேட்டை ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரியே இருப்பாங்க. இவங்கெல்லாம் அவ்வளோ கொள்ள நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கிருந்து மேடம் வரும்? நான் திரும்பவும் இதே தான் கேட்டுட்டு இருக்கிறேன். அதாவது ரோட்ல நிக்கிறவங்க காலத்துக்கும் ரோட்லயே தான் இருக்கிறோம், யாசகம் கேட்கறவங்க காலத்துக்கும் யாசகம் கேட்டுதான் இருக்கிறோம். ஆனா வீட்டுல இருக்கிற உங்களுக்கு எப்படிதான் இதெல்லாம் நடக்குது? நீங்களாம் என்னதான் பண்றீங்க? எப்படிதான் திருநங்கைகளை வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க? எல்லாத்துக்குமே ஒரு திறமை வேணும். அந்த ஒரு விஷயத்துல நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன். ஏன்னா அந்த திறமைல எனக்கு கிடையாது. திருநங்கைகளை மிரட்டி அடிச்சு ரூமுக்குள்ள பூட்டி அடிக்கிறது, உதைக்கிறது, அவங்கள பணமா ஆக்குறது. நான் ஒரு மனுஷனா தான் பாக்குறோம். ஆனா இவங்க ஒரு மனுஷனை பணமா பாக்குறாங்க. அந்த திறமைல எனக்கு கிடையாது மேடம். இந்த விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன் அவங்க கிட்ட. பட் ஆனால் இந்த விமலா ஸ்ரீக்கு பொழுதுபோக்குன்னே பாத்தீங்கன்னாலே ஜூதாட்டம் தான். இந்த வேசார்படி சைட்ல போனீங்கன்னா இவங்கெல்லாம் ஜூதாட்டத்திலேயே தான் உட்கார்ந்து இருப்பாங்க. இவங்களுக்கு பொழுதுபோக்கே அந்த ஜூதாட்டம் தான். அதுலதான் இது பண்றது, நடுவுல திருநங்கைகளோட போறது நிறைய மாதிரி இருக்கு. இவங்க எந்த மாதிரி சூதாட்டம் ஆடுறாங்க? இவங்க அது கட்டு ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா, கார்டு போடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு இதுதான். ஆனா இவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாதுமா. அவங்க வாயில வரக்கூடாத வார்த்தைகள்லாம் வரும், பேசக்கூடாத பேச்சுக்கள்லாம் பேசுவாங்க. அது நம்ம எப்படி இருக்கேன்னு கேட்டா கூட அது கூட பதிலா நல்லா இருக்குன்னு சொல்லுமா அப்படின்ற மாதிரி திரும்புவாங்க. இவங்கெல்லாம் அந்த ஒரு இதுல போறவங்க. அதாவது இந்த 21 நாயக்கங்களுக்கு அடுத்து
அந்த பதவி பிரமாணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த பதவி ஆசை பிடிச்சவங்க. நான் திரும்பவும் என்ன சொல்ல வரேன்னா, நாயக்கு என்ற அந்த பதவி யாருக்குனாலும் கொடுக்கலாம். ஆனா அதுக்கு உண்டான தகுதி இருக்கணும். ஒரு தகுதியின் அடிப்படையில தான் வந்து இவங்களெல்லாம் கொண்டு வரணும். இவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க திருநங்கைகளுக்காக? இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? கவர்மெண்ட் செய்யாதது இவங்க செய்ய போறாங்களா? நீங்க சொல்லுங்க. கவர்மெண்ட் சில சலுகைகள்லாம் கொடுக்குது. நம்ம தமிழக அரசாங்கம் வந்து நம்ம தாத்தா கலைஞர் தாத்தா அவர் தான் வந்துட்டு ஆதியில எங்களுக்கு எல்லாம் திருநங்கைகள்னு சொல்லி ஒரு நல்ல பேரை வச்சாரு. இப்ப அதே ஆட்சியில தான் இவ்வளவு அநியாயம் அக்குறும்பு எல்லாமே நடந்துன்னு இருக்குது. இது பல வருஷமா நடக்குதுல்ல, இதே ஆட்சியில நடக்குது நம்ம சொல்ல முடியாதுல்ல. இதெல்லாம் இன்னைக்கு உருவானது கிடையாது. பல வருஷமா இவங்க தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சுட்டு வராங்க. கிடையாதுமா, அது நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும் இந்த கேள்விய. பல வருஷமா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து எதுவுமே நடக்கல. ஏன்னா இந்த ஜஸ்ட் 3-4 வருஷமா தான் இது நடக்குது. ஆனா ஜமாத் வந்து 200-300 வருஷமா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே. ஜமாத் வந்து எங்களோட சங்கம், அதை விடுங்க. ஜமாத் வந்து நான் வந்து ஜமாத்தை இப்ப நான் எதிர்க்கல. ஜமாத்து அதை வந்து நான் எதிர்க்கல. நாயக்கு தலைவிகள், ஜமாத்தோட நாயக்குகள், நாயக்கோட தலைவிகள்ன்ற அந்த ஒரு சிஸ்டத்தை தான் நாங்க எதிர்க்கிறோம். ஜமாத்துன்றது எங்க எல்லாருக்குமே இருக்கும். அதாவது எப்படி சொல்வீங்க, ஒரு 10-20 பேர் இருந்தாலும் அது கும்பல் சேர்ந்தாலே ஜமாத். அது வந்து ஒரு சங்கம்ன்ற மாதிரி சொல்றது. இந்த நாயக்கு சிஸ்டம், தலைவிகள் சிஸ்டம் தான் எங்களுக்கு வேண்டாம். புரியுதுங்களா? இது எங்களுக்கு வந்து இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டுப்பாடு, இந்த மாதிரி இதுவெல்லாம் கிடையாது. ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது வெளி மாவட்டங்கள்ல இருந்து திருநங்கைகள்லாம் சென்னைக்கு வந்து இறங்குறாங்க. எதனால? சென்னையில யார் வீட்டுல ஒன்னாலும் போய் 5 ரூபா போட்டுக்கலாம், யார் வீட்டுல ஒன்னாலும் நம்ம ரீதி ரிவாஜில இருந்துகிட்டு எங்க ஒன்னாலும் நின்று சம்பாதிக்கலாம். நம்ம வீடு தெருமுனையில கூட நின்று சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்ப வந்துடுச்சு. அப்ப சென்னையில பிறந்து வளர்ந்த நாங்களா எங்க போய் சம்பாதிப்போம்? எங்க ஊரை விட்டு, நாங்க பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு நாங்க இன்னொரு மாவட்டத்துல போய் வாழ முடியுமா? சொல்லுங்க. இப்ப அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு அப்பா அம்மா ஏத்துக்கல, ஏதோ நாங்க போனோம், அங்க எங்க போனோம், இருந்தோம், வாழ்ந்தோம், கொண்டோம். இப்ப குடும்பமே ஏத்துக்குதுன்னும் போது எங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன? நாங்க எங்க போய் பிழைக்கிறது? எங்களை யாரும் ஆதரிப்பா? புரியுதுங்களா? அதுக்காக தான் வந்து நாங்க இதெல்லாம் கேட்கிறோம். சென்னை வாசிகள்னு பாத்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் தான், அதுக்கு மேல கிடையாது. நீங்க வெளி மாவட்டங்கள்ல இருந்து புல்லா எடுத்துன்னு வந்து சென்னையில இறக்குனீங்கன்னா சென்னையில இருக்கிறவங்க எங்க போய் பிழைப்பாங்க? நாங்க சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகணுமா? சொல்லுங்க. இங்க எங்களுக்கு சின்னதுல இருந்து என் கூட பழகுனவங்க இருக்காங்க, என்ன நல்லா புரிஞ்சுக்கணுங்க இருப்பாங்க. நான் அழுதுனா ஏன் அழுகுறேன், நான் சிரிக்கிறேன்னா ஏன் சிரிக்கிறேன், அப்படிலாம் என்ன நல்லா A to Z புரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் விட்டு நான் இன்னொரு மாவட்டத்துக்கு போகணுமா? இவங்களோட லாப நோக்கத்துக்காக வேற மாவட்டத்துல இருக்கவங்க எல்லாம் இங்க கொண்டு வராங்க. இதுதான் உண்மை. இப்ப நீங்க கேட்டீங்களே, இதுதான் உண்மை. இல்லைன்னா ஏன் சேர்க்கணும்? புரியுதுங்களா? சென்னையில இருக்கிறவங்க ஆளட்டோங்க, நாங்க ஒத்துக்கிறோம். சென்னை வந்தார வாழ வைக்கும் சென்னை. ஆமா, சென்னை வந்தார வாழ வைக்கும்னு இருக்கிறவங்களை அழிக்க கூடாது இல்லையா? வந்தவங்க எல்லாம் வாழ்ந்தா இருக்கிறவங்களா எங்க அம்மா போறது, நாங்களா எங்க அம்மா போறது? எங்களுக்கு வேற ஒரு மாவட்டம் வந்து எங்களை வரவேற்கலையே. இந்த மாவட்டம் வந்து வந்தவர்கள் எல்லாம் வாழ வைக்கும், வாங்க எல்லாம் வந்து இங்க வாழுங்கன்னு சொல்லலையே. புரியுதுங்களா? வரவங்க வரட்டும், வாழ்றவங்க வாழட்டும், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லல. பர்டிகுலரா இந்த திருநங்கை மக்களை மட்டும் ஏன் சேர்க்கிறீங்க? எவ்வளவு வட மாநில ஆட்கள் இருக்காங்க, எவ்வளவு வெளியூர்ல இருந்து ஆம்பளை பொம்பளை வந்திருக்காங்க, ஒரு ஃபேமிலி இருக்கு. புரியுதுங்களா? அவங்களாம் இன்னைக்கும் பாருங்களேன், இப்போ வட மாநிலத்துல இருந்து வரவங்க எல்லாம் கூட கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, மூட்டை தூக்குற வேலை, இந்த மாதிரி தான் செய்யறாங்க. ஒரு ஈயம் பூசுறது, ஒரு பாத்திரம் வைக்க, இந்த மாதிரி எல்லாம் உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படியா பண்றீங்க? இளம் திருநங்கைகளே உழைக்கணும், சென்னைக்கு போய் நம்ம ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யணும், இல்ல நல்லா படிக்கணும், நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும்ன்ற நோக்கத்துல வெளி மாவட்டத்துல இருந்து வந்தால் கூட இந்த நாயக்குங்க விட மாட்டாங்க. ஏன்னா நீங்க உழைக்க போயிட்டீங்கன்னா எங்களுக்கு இங்க மூட்டை ரொம்பாது. நீங்க போய் ஒரு ஐடி கம்பெனில வேலை செஞ்சீங்கன்னா நாங்க வாயில் போட தானே கட்ட முடியும், பட்டு புடவை கட்ட முடியாது அப்படின்றதுனால இவங்க வந்து அதை விட மாட்டாங்க. விடுங்க, தயவு செஞ்சு விடுங்க. வெளி மாநிலத்துல இருந்து கூட வருவங்க சென்னையில ஒரு ஐடி கம்பெனில இல்ல ஏதோ ஒரு வேலை பார்த்தாலோ இல்ல ஒரு சுய தொழில பண்ணா கூட எங்களுக்கு எல்லாம் கௌரவம் தானே, கௌரவம் தானம்மா. ஆனா அதை விட்டுட்டு எப்போ மணி 8 ஆகும், எங்க டார்க்கா ஒரு இடங்குது, அங்க போய் நில்லு, ஒரு செல்லு கையில வச்சுக்க, டார்ச் லைட் அடி,
இதெல்லாம் என்னம்மா இது சென்னைக்கு வந்து பெருமைகளை சேர்க்கல. இந்த நாயக்கு சிஸ்டம் வந்து அசிங்கத்தை சேர்க்கிறாங்க. சென்னை வந்து எவ்வளவு பேரை வாழ வச்சிருக்கு. சென்னையில இருந்து எவ்வளவு பேர் ரொம்ப பெரிய பெரிய ஆளெல்லாம் ஆயிருக்காங்க, எல்லாமே ஆயிருக்காங்க. திருநங்கைகள்ல மட்டும் ஏன் அப்படி ஆக இவங்க விடல. இந்த 21 நாயக்கங்களும் பண்ற அட்டுரியம் அராஜகம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்போ இனி வர ஒரு காலத்துல எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நைட்ல ஒரு பெண்ணு வந்து தனியா வெளியே வர முடியல, தனியா போக முடியல, ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இனி வரும் ஜெனரேஷன் இந்த 21 நாயக்குகள் சென்னையில இருந்தாங்கன்னா இனி ஒரு பையன் நைட்ல 10 மணிக்கு மேல வெளியே வர முடியாது. இதுதான் நடக்கும். நீங்க ஒன்னா பாருங்க, 10 மணிக்கு மேல அவன் ஒரு சப்போர்ட்டிவோட தான் வெளியே வரணும் போகணும், இல்ல 10 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள அடங்கிடணும். இந்த 21 நாயக்குகள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் சென்னையில வரும். இப்பவே பாதி நடந்துட்டு இருக்கு. இப்போ நாயக்குகள் குறித்து பேசும்பொழுது நீங்க வந்து முதல்ல ரஜினி அம்மா அவங்கள பத்தி தான் பேசிட்டே இருந்தீங்க. இப்போ வந்து ஒரு புதுசா நிறைய பேர், இப்போ விமலா ஸ்ரீ பத்தி சொல்றீங்க. இப்போ புதுசா இவங்களெல்லாம் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன மேம்? விமலா ஸ்ரீ வந்து நல்லவங்க கிடையாது. அதாவது 21 நாயக்கங்களை பத்தி நான் பேசக்கூடிய கட்டாயத்துல நான் இருக்கேன். ஏன்னாக்கா நான் இந்த 21 பேரை தான் நான் எதிர்க்கிறேன். அப்போ இந்த 21 பேருக்கு துணை முதலமைச்சர் மாதிரி துணை கல்நாயக்குகள் இருக்காங்க இல்லையா? அப்ப 21 42 பேரை பத்தி நான் பேசிதான் நம்ம ஆகணும். அவங்களாம் ஒண்ணு என்ன சொல்றாங்க, 21 நாயக்குமே வந்து கெட்டவங்க கிடையாது, 21 நாயக்குமே வந்து தவறான செயல் பண்ணல, எவ்வளவு பேர் நல்லவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த நல்லவங்களெல்லாம் விட்டுட்டு அந்த கெட்டவங்களோட முகத்தை மட்டும் தான் நான் இப்ப இது மீடியால காட்டுறேன். ஆக மொத்தம் எல்லாரும் இளம் திருநங்கைகளை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமா, இளம் திருநங்கைகளை வச்சுதான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசம். நீ இந்த லைன்ல போனா நான் இந்த லைன்ல போறேன், நான் இந்த லைன்ல வந்தா நீ அந்த லைன்ல போ அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாருமே. இவங்க எல்லாருக்குமே பணம் பணம் பணம். இவங்க யாருக்குமே கிடையாது குணம். மொத்தமே உங்களுக்கு தேவை பணம், அவ்வளவுதாம்மா. இதுவெல்லாம் வந்துட்டு அடுத்தவங்களோட ரத்தத்தை வந்து அட்டைப்பூச்சா உரியக்கூடியவங்க.